ஹலோ கைஸ். நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போது எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல 2 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஆன்லைன் ஷாப் தான் பெஸ்ட்டும்பாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் ஷாப் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல யார் பெஸ்ட்டுன்னு அடிச்சு பார்த்துருவோமா? ஹலோ கைஸ். இது 100 டேஸ் 100 வீடியோ சேலஞ்சுல இன்னைக்கு டே 11. நான் தினேஷ். இது ஜேடி உலகம். கைஸ், பொதுவா எல்லா விஷயத்துக்கும் ஒரு பாசிட்டிவ்னு ஒண்ணு இருந்தா, ஒரு நெகட்டிவ்னு இருக்கும். அந்த விஷயத்துல இப்போ ஆன்லைன் ஷாப்புக்கும், ஆஃப்லைன் ஷாப்புக்கும் 5 பெஸ்ட்டான பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் பார்த்துருவோம். கைஸ், இப்ப ஆஃப்லைன் ஷாப்ல பெஸ்ட் 5 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம்னா, நம்மளுக்கு உடனே தேவைப்படுதுன்னா, கண்டிப்பா இமிடியேட்டா நம்ம போய் ஆஃப்லைன் ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி ட்ரெஸ் வந்து நம்ம டச் பண்ணி, அது ஒரிஜினலா இல்லையா, இல்ல எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணி வாங்கிற முடியும். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற ட்ரெஸ் நம்மளுக்கு ஃபிட் ஆகுதா இல்லையான்னு அங்க ட்ரையல் ரூம்லயே செக் பண்ணி வாங்கிற முடியும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம 2, 3 ஷர்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிருவோம். சூஸ் பண்ணிட்டு எதுடா வாங்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் வந்துரும். ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட ஒரு சஜஷன் கேட்டோம்னா, அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அத வச்சு நம்ம பெஸ்ட்டா நம்ம பிக் பண்ணி வாங்கிற முடியும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா, நம்ம வாங்குற ப்ராடக்ட் வந்து ட்ரஸ்டபிளா, ஒரிஜினலா இல்லையான்னு பார்த்து வாங்கிற முடியும். 2வது அவங்க சேல் பண்றவங்க டூப்ளிகேட் ப்ராடக்ட்ட விக்கிறதுக்கு 99% விக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல கைஸ். ஆஃப்லைன் ஷாப்ல பாசிட்டிவ் பார்த்துட்டோம். அப்ப நெகட்டிவ் பார்த்து தானே ஆகணும். ஓகே, நம்பர் 1 பார்த்துடலாம். டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம்னா, ஒரே கடையிலேயே நம்ம புடிச்ச ட்ரெஸ் கிடைக்காது. 2, 3 கடையில நம்ம பார்ப்போம். பார்த்து தான் வாங்குவோம். 2வதா நெகட்டிவ் என்னன்னா, நம்ம ஆன்லைன்லயோ இல்ல வேற ஃப்ரெண்ட்ஸ்ங்கிட்டயோ அந்த மாரி ட்ரெஸ் வந்து நம்ம பார்த்துட்டு போயிருப்போம். அங்க போய் பார்த்தா அந்த ட்ரெஸ் அங்க கிடைக்காது. நெகட்டிவ்லயே தேர்ட் ஒன் பார்த்தோம்னா, ஆன்லைன்ல கம்பேர் பண்ணும்போது ஆஃப்லைன்ல எப்பவுமே பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா, நம்ம பிளாங்கா ஒரு கடைக்கு போவோம். போயிட்டு அங்க என்ன ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு சஜஷன் தான் அவர்கிட்ட கேட்போம். அவர் உடனே நம்மளுக்கு கன்ஃபார்மே பண்ணி இதுதான் சார் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட நம்மளுக்கே குழப்பி விட்டு பில்ல போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா, நம்ம வீட்ல இருந்து கடைக்கு போற எக்ஸ்பென்சஸ் தான். ஒண்ணு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸா இருக்கும், இல்ல வெஹிக்கிள் எக்ஸ்பென்சஸா இருக்கும். இப்போ ஆன்லைன் ஷாப்ல பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம். கைஸ், எப்பவுமே ஆஃப்லைன் ஷாப்ஸோட ஆன்லைன் ஷாப்ஸ் வந்து பிரைஸ் ரேட் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். கைஸ், பாசிட்டிவ்ல செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, டைம் அங்க வேஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ ஈஸியா அங்க சர்ச் பண்ணி நம்மளால வாங்கிட முடியும். ஓகே கைஸ். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா, நம்ம என்ன ட்ரெஸ் பார்க்குறோமோ, கண்டிப்பா அங்க ஆன்லைன்ல ஈஸியா நம்மளால பிக் பண்ணி வாங்கிற முடியும். ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னா, அலைச்சல் கிடையாது. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அந்த விஷயம் கூட கிடையாது. ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, எப்பவுமே ஆஃப்லைனோட ஆன்லைன்ல பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆஃபர்ஸ் அங்க நிறையவே அங்க கிடைக்கும். ஆஃபர்ஸோட பிரைஸ் கம்மியா வாங்கிற முடியும். கைஸ், இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்ல பாசிட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். நெகட்டிவ் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சைஸ் தான் கைஸ். நம்மளுக்கு பிடிச்ச சைஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட்டா கம்ஃபர்டபுளா வாங்கிற முடியாது. செகண்ட் ஒன் என்ன இருக்குன்னா, இன்ஸ்டன்ட்டா நம்மளால வாங்க முடியாது. இப்போ நம்ம அர்ஜென்ட்டா ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம்னா, நம்மளால கண்டிப்பா சீக்கிரமா வாங்க முடியாது. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா மினிமம் ஒரு 3 டேஸ் ஆவது ஆகும். ஓகே, தேர்ட் ஒன் பார்த்துருவோமா? அதோட குவாலிட்டிய நம்மளால கரெக்ட்டா நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அத நம்ம பார்க்க முடியும். ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னா, ஃபேக் ப்ராடக்ட் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானே 2 தடவ பட்டுருக்கேன். ஓகே கைஸ். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்னன்னா, நம்மளுக்கு சைஸ் வந்து ஃபிட் ஆகலைன்னா ரிட்டர்ன் நம்ம அனுப்பிச்சுடுவோம். சில இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும்பாங்க. இருந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரத்துல பிக் பண்ணி குடுக்குறது இல்ல. ஓகே கைஸ். 2 பேத்தையும் டோட்டலா அடிச்சு பார்த்தாச்சு. இதுல யார் பெஸ்ட்ன்னு பார்த்துருவோமா? கைஸ், இப்போ இம்பார்ட்டன்ட்டா ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஆஃப்லைன் தான் பெஸ்ட்டா இருக்கும். அதே மாரி பிரைஸ் கம்மியா நான் வாங்கணும் அப்படின்னா, நீங்க ஆன்லைன் போறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே கைஸ். டே 12ல பார்ப்போம். பை கைஸ்.